கொண்டாடி பார்த்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன். போகலாம். ஒரு பக்தன் காலை மாலை நீராடி கடவுளுக்கு திருவிழிக்கு ஏத்தி பகவானுக்கு தூபத்தை கொடுத்த ஒரு பக்தனை எப்படி இறைவன் அனுதினமும் பூஜிப்பானோ ஒரு பெண்ணுக்கு பதினா புருஷன். புருஷன் இருந்தாதான் ஒரு பெண்ணு மஞ்சள் குங்குமத்தோட வாழ முடியும். அவளுக்கு பேரு சுமங்கலி. புருஷன்ல அமங்கலி. எனக்கு வாழ்வு தந்த தெய்வம் அல்லவா உன் பொன்னான திருவடிக்கு 1000 வாசனாதி நறுமண திருவடியிலே கொட்டி வை. உன் திருவடி அடியேன் தஞ்சம் படித்தே சுவாமி. மறுத்தாவது என் பாதமேகியது என்று பலவிதமான மலைகளை கொண்டு வந்து என் பாதத்தில் பூஜித்தபடியால் கல்லா இருந்தாலும் கணவன் புல்லா இருந்தாலும் புருஷன் கொண்டவன மதியா பேர் குடிக்கேமனா என் பாதத்தை பணிந்தாயல்ல என்றும் இருக்க சுகமங்கலியமாக வாழ்வாயம்மா. இருந்தாலும் மன்னா என்ன Ami
ஆள் இல்லாம உன் முகத்துல அவ்வளவு ஒரு ராஜகலை தாண்டவம் ஆடுது. ஒரு ராஜாவுக்கு என்ன உள்ள கலையோ என்னைக்கு இல்லாம உன் முகத்துல இப்படி ராஜகலை தாண்டவம் ஆடுதுன்னா இந்த ஆனந்த் சந்தோஷம் என்ன காரணம்? என்ன விஷயமா வரலித்த காரணம் யாது? கண்ணிய மருத்தாவதி 60க்கு 60 குறுக்க 20 80 வருஷம் ஆகிவிட்டது. இவ்வளவு காலமா புத்திரபாதையும் இல்ல. இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கிறம்மா, ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். என்ன முடிவு கண்ணே? என்னங்க புள்ள இல்லாத வாழ்ந்து நமக்கு என்ன புண்ணியம்? அதனால கண்ண தெய்வலோகான போய் வாரம். நம்ம என்ன பேர் வாங்கிட்டோம்? தேவலோகம் அமராவதி பொன்னுலோகம் போறேன். தேவலோகம் போய் அமராவதி போய் பொன்னுலோகம் போய் தேவலோகங்களை முறையிட்டு நான் குழந்தை பாகி வர வாங்கி வரம்மா. இவ்வளவு காலம் எத்தனை பூஜை புனஸ்காரம் செய்திருப்போம், எத்தனை பேத்துக்கெல்லாம் வாரி வாரி தரமும் செஞ்சிருப்போம். நல்ல விஷயம். இவ்வளவு விஷயத்தை செய்து பகவான் நமக்கு மனமிறங்கி வரந்தராத ஒரு கடவுளும் இன்னைக்கு இவ்வளவு வயசான காலத்து பிறகு செய்து தேவலோகம் தேவ சேவை கூடும் அங்க போய் என்ன குற்றம் முறையை கண்டுபிடித்து எனக்கு ஏன் புத்திரபாக்கி இல்லேன்னு வரவாங்க பண்ணவா நம்ம குறைய தேவலோகத்தில் சொன்னால் புத்திரபாக்கி வர கொடுப்பாருல்ல. இன்னும் கொஞ்ச காலம் நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தைய ஒருவேளை கடவுள் போட்ட ஆயில் நமக்கு எவ்வளவு தெரியாது. அந்நாளில ஈசன் எழுத்து எழுது நமக்கு எவ்வளவு காலம் வாழ்வுன்னு தெரியாது. ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் கண்ண மூடிட்டா நீ என்ன எடுக்க ஈமச்சருக்கு. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாதம்மா. எனக்கு முன்னாடி உங்க உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா நான் எடுத்து அடக்கம் செய்யறேன். 2 பேரும் சேர்ந்து நம்ம உயிரை விட்டுட்டுமா அது இறைவன் செய்த காலங்கள். வேண்டாம் சாமி, இன்னும் கொஞ்ச காலம் நம்ம ஆசிரமத்திலேயே வாழ்ந்துடலாமே. அப்படி சொல்லாத. வாழ்ந்தார் 2 பேரும் குழந்தையோட வாழ்ந்து காட்டணும். வாழ தவறுனா 2 பேரும் மாண்டை தீரணும். அதனால தேவலோகம் போய் தேவனிடத்துல முறையிட்டு புத்திரபாகி வர வாங்கி வரேன். அது வரைக்கும் நம்ம சிவனந்தாபுரத்தை இருமா, கைக்கமல்லாத இருமா. அப்படியா? சரி, ஆகட்டும். இவ்வளவு காலம் சென்ற பிறகு காலத்தால இவ்வளவு காலம் வாழாத ஒரு வாழ்க்கை இனிமேல் ஒரு குழந்தை பெற்று மகராசி அம்மான்னு ஒரு சொல் நம்ம காதல கேட்ட கூட கண்ண முன்னு அதுவே நமக்கு பெரிய பாக்கியம். சரி, நீ போயிட்டு வரீங்களா? கண்ணே, நான் தேவலோகம் போய் வரட்டுமா? அண்ணா, நீ போய் நல்ல
போட சற்றேன்னு தேவர் சற்று யோசிப்பார். இந்திர பக்கத்துல அவர் மனைவி இந்திராணி அமர்ந்திருப்பா. பிரம்மா பக்தல சரஸ்வதி கலைமகள் அமர்ந்திருப்பா. மகாவிஷ்ணு பக்தல ஆதிலட்சுமி அமர்ந்திருப்பா. முக்கன் வடித்த பரமேஸ்வரன் பக்கத்துல உமா பார்வதி அமர்ந்திருப்பா. அவரவர் பக்கத்துல அவரவர் தேவி அமர்ந்திருப்பாங்க. அவரவர் லோகத்துல 33 கோடி தேவர்கள் 47 ரிஷிமார்கள் கென்னர் பிரம்மட சித்தி வித்தியாதி தேவர் சூழ்ந்திருக்கு சபையில. நான் ஒரு பெண்ணு ஐயகிட்ட மண்டிட்டு மடியேந்தி நான் என்ன பாவம் செய்தேன் சுவாமி, இவ்வளவு காலம் புத்திரபாக்கி இல்லாத எங்களுக்கு அலமோதி விட்டு தவிக்க விட்டுட்டீரு. நாங்க அந்த காலம் முடியும் தருவாரு எங்களுக்கு ஒரு ஆனா பெண்ணா பிறந்தா நான் தாய்ங்கிற அந்தஸ்தோட போய்க்கு ஒரு நாளைக்கு போய் மோச்ச பிரார்த்தி உண்டு. ஒரு புத்திர சந்தானம் வர கொடுங்கன்னு மடியேதி நிப்பேன். உனக்கு மனமேறங்கி வரந்தாலும் எனக்கு மனமேறங்கி வரந்தருவா. அதனால உன் தேவி கூட்டிட்டு போங்களேன். அப்படி கூறுகிறாயா? ஒரு கால் மிருக நேருக்கு வர கொடுக்காத விட்டாலும் பெண்ணை கண்டால் பேய் மனம் கொடுக்குமா? அதனால அந்த தேவர் பார்த்து மனரங்கி எனக்கு வரம் கொடுப்பாரு. நான் வரேன். அப்படியா? சரி, அகட்டம். வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. மனைவி கூட வரும்போது நான் அழைத்து கொடுத்தாலும் போக வேண்டும். போகலாமா? போகலாம்.
வழியில இருந்து காலெல்லாம் நோகுது, தூர வழியில இருந்து தொடையெல்லாம் நோகுது, தண்ணீர் தாக மாட்டேன், என் தலையை சுரட்டுது, எனக்கு சோர்ந்து விட்டது. இனிமேல் என்னால ஒரு எட்டு கூட வைக்க முடியாது. ஐயோ, பாதி வழியில வந்து பச்சை தண்ணி தாக பல்லு உடந்த போகுது, நல்ல தண்ணி தாக நான் உடந்த போகுது, என்னால நடக்க முடியாது சொல்றியம்மா. என்ன செய்யும்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் தேவலோக பகத்தோடும் இருக்குது கண்ணே. ஒரு ஐடியா சொல்லுங்க. அதோ ஒரு பன்னக சாலை, அந்த பன்னக சாலையிலே யாராவது இருப்பார்கள், அங்க போய் தங்கிரு, யாராவது தண்ணீர் கொடுப்பார்கள். நான் தேவலோகம் போய் புள்ளவரை வாங்கிட்டு வரும்போது ஒரு அழைத்து கொண்டு போகிறேன். போயிட்டு வரேன். நான் கூட என் மனைவி பாதி வழியில் பச்சை தண்ணி தாகமா இருக்குது, பறவை சாலை விட்டு வந்திருக்கிறேன். நான் தேவலோகம் போய் வர வாங்கிட்டு வரும்போது என் மனைவியை நான் அழைத்து கொண்டு போகிறேன். தேவலோகம் போலாமா? புறப்பட போலாம்.